Welcome students. Today class 5 வரைக்கும் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். கண்டினியூஷன் பார்ட்ஸ் ஈஸியா புரியும். கிளாஸ் 5ல நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வெக்டார் கால்குலஸ். ஸோ 4th யூனிட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஈக்குவேஷன் இப்போ வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் பார்க்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் plane and equation of normal line to the given surface. So let phi of x comma y comma z three-dimensional be the given surface. Let r vector be the position vector with respect to the point x comma y comma z. r naught vector is the position vector with respect to the given point. Then equation of tangent. Question la கேட்டிருப்பாங்க, find the equation of tangent to the given surface. அதுதான் இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஃபார்முலான்னு பார்த்துக்கலாம். r vector minus r naught vector dot del phi. ஓகேங்களா, del phi ரெண்டத்தையும் டாட் பண்ணோம்னா is equal to 0, which is the equation of tangent plane to the given surface. Next, equation of normal line to the given surface. First பார்த்தது tangent plane, இங்க வந்து normal line to the given surface is r vector minus r naught vector cross del phi is equal to 0. ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத ப்ராப்ளம்ஸில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் பிளேன் அண்ட் நார்மல் லைன். ஸோ ரெண்டு ஈக்குவேஷனும் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் பிளேன் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் லைன் டு த சர்ஃபேஸ். To the surface z is equal to x square plus y square at the point 2, minus 1, 5. ஸோ பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. surface to the surface னு கொடுத்திருக்க வேல்யூவை எப்போதும் நம்ம phi னு எடுத்துக்க போகிறோம். ஸோ phi is equal to ரெண்டு வேல்யூ இந்த சைட் கொடுத்துட்டிங்கன்னா z minus x square minus y square. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு del phi ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. டெல்னா நமக்கு வேல்யூ ஏற்கனவே தெரியும். டெல்னா என்ன அர்த்தம்? டோ பை டோ எக்ஸ் ஐ வெக்டார், டோ பை டோ ஒய் ஜே வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ இசட் கே வெக்டார். ஓகேங்களா, ஸோ அதோடு நம்ம டாட் பண்ண போகிறோம். என்ன டாட் பண்ண போகிறோம் அப்படின்னா z minus x square minus y square. ஸோ டாட் பண்ணும்போது நம்ம இந்த வேல்யூ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோ பை டோ எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன இருக்குது? minus 2x ஐ வெக்டார். அடுத்து ஒய் எங்கே இருக்கோ ஒய்யை பண்ணுங்கள். ஒய் பண்ணிங்கன்னா minus 2y into j vector. z பண்ணிங்கன்னா 1. So 1 into k vector. So this is the value of del phi. Del phi at the point questionல கொடுத்திருக்காங்க 2, minus 1, 5. So x வந்து instead of x, y, z we can apply the point 2, minus 1, 5. Substitute பண்ணிக்கலாம். So answer என்ன வரும்? minus 4i vector plus 2j vector plus k vector. ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம del phi ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, r vector is equal to, already we know that the value r vector is equal to xi vector plus yj vector plus zk vector. ஓகேங்களா, ஸோ r naught vector is equal to நம்ம 2i vector r naught vector அப்படின்றது நம்ம கொடுத்துருக்க இந்த பாயிண்ட்டை தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க at the point 2, minus 1, 5ன்னு இருக்குங்க இல்லையா, இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? r naught vectorன்னு எடுக்க போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. 2i vector minus j vector plus 5k vector. இதுதான் நமக்கு r naught உடைய வேல்யூ. ஓகேங்களா, ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் பிளேன் இஸ் என்ன வரும்? நமக்கு ஃபார்முலா r minus r naught டாட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்? del phi நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அந்த del phi டாட் பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட். ஸோ r minus r naughtனா x minus 2 into i vector, y minus of minus 1. இங்கே minus of 1 இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம்? minus of minus 1னா y plus 1 into j vector, z minus 5 into k vector. ப்ராக்கெட்டில் நம்ம del phi ஓட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? minus 4i 2j plus k is equal to 0. ஓகேங்களா, இதை டாட் பண்ணும்போது i டாட் i வந்து நமக்கு 1 ஆகிடும். minus 4 into x minus 2, 2 into y plus 1, அடுத்து 1 into z minus 5. ஸோ வேல்யூஸ் எல்லாம் இதோட இதை மல்டிபிள் பண்ணுங்கள். இதை மல்டிபிள் பண்ணிவிட்டு நம்ம ஈக்குவேஷனில் ஃபார்ம் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி டான்ஜென்ட் பிளேன். ஓகேங்களா, யூஸிங் திஸ் ஃபார்முலா we can find the equation of tangent plane. Then equation of normal line. நார்மல் லைனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? r minus r naught vector கிராஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்? del phi. கிராஸ் பண்ணி del phi போட போகிறோம். ஸோ தட் இஸ் கிராஸ் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்? டிட்டர்மினன்ட் வேல்யூவில் ஐஜேகே இங்கே இருக்க 3 வேல்யூஸை செகண்ட் ரோவில் எழுதுவோம், இந்த இருக்க வேல்யூஸை தேர்ட் ரோவில் எழுதுவோம், which is equal to 0.
ஓகேங்களா. ஸோ இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டிட்டர்மினன்ட் வேல்யூ ஐ வெக்டார் டாட் இது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணி இந்த ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்ணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஜே எடுக்கும் போது மைனஸ் ஜே வெக்டார் இன்டூ இந்த ஃபஸ்ட் ரோவையும் செகண்ட் காலமையும் டெலிட் பண்ணிவிட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ 1 மைனஸ் ஆஃப் என்ன பண்ணுவோம் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சரை இங்கே எழுதிப்பீங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி கே வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலமை டெலிட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு மைனஸ்ன்னு போட்டு ரிவர்ஸில் இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் எழுதுவீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ இங்கே எழுதிக்க போகிறோம். அதே மாதிரி ஜே வேல்யூஸ்க்கு சப்ஸ்டியூட் பண்ணி எழுத போகிறோம். கேக்கு என்ன வருதோ எழுத போகிறோம் which is equal to 0. This is the equation of the normal line. ஓகேங்களா. நார்மல் லைனுக்கு ஈக்குவேஷன் கேட்டால் இந்த மாதிரி கிராஸ் ப்ராடக்டில் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு ஹோம்ஒர்க் சம் பார்த்துக்கலாம். ஹோம்ஒர்க் சம் பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் பிளேன் அண்ட் a normal line to the following surfaces. So first question, x into z square plus x square into z is equal to z minus 1 at the point 1 comma minus 3 comma 2. ஓகேங்களா. செகண்ட் கொஷின் x square plus 2y square plus 3z square is equal to 6 at the point 1 comma minus 1 comma 1. ஓகேங்களா. இது ரெண்டும் ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் என்ன வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஷோ that the surfaces, ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் நம்மகிட்ட இருக்குது. So that the surfaces 5x square minus 2yz minus 9x equal to 0 and 4x square y plus z cube minus 4 is equal to 0 or orthogonal. So orthogonal நம்ம ஷோ பண்ண போகிறோம். ஆர்த்தோகோனலாக இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். at the point 1 comma minus 1 comma 2. ஸோ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை 5(1)ன்னு எடுத்துக்கிறோம், இதை 5(2)ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ கொஷினில் நமக்கு ஆர்த்தோகோனல் ரெண்டு சர்ஃபேஸ் கொடுத்து ஆர்த்தோகோனல் ப்ரூஃப் பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் தான் பண்ண போகிறோம். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் இந்த மாதிரியும் கேட்பாங்க. ஸோ சம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரிப்பீட்டடாக சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஃபாஸ்ட்டாக நீங்கள் சால்வ் பண்ண எக்ஸாம்ஸில் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 5(1)ன்னு எடுத்துக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம 5(2)ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 5(1)ஓட வேல்யூ எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா del phi1 ஃபைண்ட் பண்ண போகிறோம். டெல்லோட வேல்யூ dou by dou x into i vector plus dou by dou y into j vector plus dou by dou z into k vector டாட் 5(1)ஓட வேல்யூ என்னவோ அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா எங்கே எக்ஸ் இருக்கோ அதை மட்டும் நம்ம ஐ வெக்டாரோடைய டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுத போகிறோம். இப்போ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 10x, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ 1 ஆகிடும். 10x minus 9 into i vector. நெக்ஸ்ட்டு ஒய்யை பண்ணும் போது என்ன ஆகும், 1 வந்துடும். -2zன்னு இருக்கும். ஸோ -2z into j vector. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், z வித் ரெஸ்பெக்ட் டு z வச்சு பண்ணும்போது z வேல்யூ இங்கே தான் இருக்குது. அப்போ மைனஸ் z வேல்யூ 1ன்னு வந்துருச்சுன்னா நமக்கு ஆன்சர் -2y into k vector. ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட் இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, கொஷினில் நமக்கு பாயிண்ட் இருக்குது 1 comma minus 1 comma 2ன்னு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு del phi1 ஃபைண்ட் பண்ணதோ அதில் நம்ம இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x, y, z இதுக்கு பதிலாக இந்த பாயிண்ட்டை 3 பாயிண்ட்டையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ஈக்குவேஷன் வருதுன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா மாடுலஸ் ஆஃப் del phi1. மாடுலஸ் ஆஃப் del phi1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்லா வேல்யூ முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போது 1 square plus 4 square plus 2 square 1 plus 16 plus 4 is equal to √21. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், del phi2. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணது del phi1 ஃபைண்ட் பண்ணோம். del phi2 வேணும்னா நமக்கு என்ன பண்ண போகிறோம், phi2 செகண்ட் ஈக்குவேஷனை அதே மாதிரி நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், ஒய், இசட் இதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொண்டு வந்துடும். இந்த பாயிண்ட்லையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பாயிண்ட் கொஷினில் கொடுத்துருக்க வேல்யூஸை எக்ஸ், ஒய், இசட்க்கு பதிலாக இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்லேருந்து modulus of del phi2 ஃபைண்ட் பண்ண போகிறோம். ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் எல்லாத்தையும் 64 ப்ளஸ் 16 ப்ளஸ் 144 ஆட் பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் 224. ஓகேங்களா. நம்ம அப்ளை பண்ண போகிற ஃபார்முலா காஸ் ஆல்ஃபா, ஆங்கிள் தான் காஸ் ஆல்ஃபா. என்ன ஃபார்முலானா 51.52 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். del phi1 என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, del phi at the point கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, del phi1 at the point
del phi 1 at the point கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், del phi 2 at the given point கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், cos alpha is equal to ரெண்டு ஈக்குவேஷனையும் டாட் பண்ணிக்கோங்க, டிவைடட் பை ரெண்டுத்துக்கும் மாடுலஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருப்போம். என்ன வந்திருக்கு, √21 டாட் √224 ரெண்டுத்தையும் டாட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் டாட் பண்ணும்போது I டாட் I 1 ஆகிடும். இப்போ -8, இங்கே நமக்கு 4 × 4 -16, 2 × 12 24 divided by √21 into √224 which is equal to நமக்கு என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. எப்படி நமக்கு 0 வந்திருக்கு, -24 + 24 is equal to 0. therefore alpha is equal to cos inverse of 0. therefore alpha is equal to 90 degree. cos 90 டிகிரியில் தான் 0ன்னு இருக்கும். so alpha is equal to 90 degree. so 90 டிகிரின்னு வந்துருச்சுன்னா the given surfaces are orthogonal நம்ம எழுதிக்கலாம். therefore the given surfaces are orthogonal அப்படின்னு எழுதிக்கலாம். this is the condition for orthogonality. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபார்முலாஸ் இன்வால்விங் டெல். ஃபார்முலாஸ் பார்க்கலாம். டெல் பேஸ் பண்ணி என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, டெல் வச்சு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது பார்க்கலாம். let a vector and b vector be differentiable vector functions and phi and psi ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். be a differentiate scalar function of position x, y, z. தென் ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள். ஃபார்முலாஸோடைய டெரிவேஷன்ஸோடு நான் சால்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபார்முலாஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபார்முலாஸ் மட்டும் எழுதி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ டெரிவேஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டெரிவேஷன் பார்ட்டை பார்த்துக்கோங்க. ஸோ டீட்டெயில்டாக நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். del of phi plus psi is equal to del phi plus del psi. ஓகேங்களா. LHS இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ இந்த LHS மட்டும் எடுத்துக்கிறேன். டெல்லுனா என்ன, டோ பை டோ எக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ ஒய் ஜே வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ இசட் கே வெக்டார் இன்டூ இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். இந்த ப்ராடக்ட்டில் என்ன இருக்குது, ஃபை ப்ளஸ் ஐ. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், டோ பை டோ எக்ஸ் ஆஃப் இந்த ரெண்டு டேர்மையும் சேர்த்து எடுத்துக்கிறோம் இன்டூ ஐ வெக்டார், டோ பை டோ ஒய் நெக்ஸ்ட்டு ஃபை ப்ளஸ் ஐ இன்டூ ஜே வெக்டார், டோ பை டோ இசட் ஃபை ப்ளஸ் ஐ இன்டூ கே வெக்டார். ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், டோ ஃபை பை டோ எக்ஸ் இன்டூ ஐ வெக்டார். அதே மாதிரி டோ ஃபை பை டோ ஒய் ஃபை இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு ஐஜேகே அப்படின்றத வச்சு தனியாக எழுதிக்கிறேன். ப்ளஸ் ஜை இருக்கிறத செகண்ட் பார்ட்டில் நம்ம எழுதிக்கலாம். டோ ஜை பை டோ எக்ஸ் இன்டூ ஐ, டோ ஜை பை டோ ஒய் இன்டூ ஜே, டோ ஜை பை டோ இசட் இன்டூ கே. ஸோ லாஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதலாம்னா, டெல் இன்டூ phi plus del into psi. This is the answer of del of phi plus psi. ஓகேங்களா. phi plus psi இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா del phi plus del psi அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா. செகண்ட் ஒன் பாருங்கள். இதை வந்து ஜஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டே போகிறேன், நீங்கள் ஸ்டெப்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபார்முலாஸை நீங்கள் எழுதி வச்சுட்டு படிச்சுக்கோங்க. del phi into சைன்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி டெல்லோட வேல்யூ எழுதிக்கலாம். ஃபை சைன்னு நம்ம மல்டிப்ளிகேஷனில் போர்ஷனில் எடுத்துக்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு ஃபை சை இன்ட்டு ஐ வெக்டார். அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இசட் ஜே வெக்டார் கே வெக்டார். அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஃபையை வச்சுக்கோங்க. இந்த சையோட டோ சை பை டோ எக்ஸ். அதே மாதிரி சையை வெளியே வச்சுட்டா டோ ஃபை பை டோ எக்ஸ் இன்ட்டு ஐ வெக்டார். அதே மாதிரி செகண்ட் ஸ்டெப்பில் டோ ஃபை, இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபையை தான் நம்ம வச்சுட்டோம். ஃபையை வச்சுட்டு டோ சை பை டோ ஒய், ஜையை வச்சுட்டு டோ ஃபை பை டோ ஒய் இன்டூ ஜே வெக்டார். ஸோ சிமிலர்லி தேர்ட் கண்டிஷன் கே வெக்டாருக்கும் சேமாக நம்ம அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபையை வந்து எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் ஃபை இருக்கோ, ஸோ ஃபஸ்ட்டு ஃபை இருக்கிற இந்த 3 கண்டிஷனையும் தனியாக எழுதிக்கலாம். ஜை இருக்க 3 கண்டிஷனையும் தனியாக எழுதிக்கலாம். என்ன வரும்னு பார்க்கலாம். ஃபையை வச்சுட்டு ஃபையை வெளியில் எடுத்துகிட்டு ஃபை இருக்கிற 3 வேல்யூஸை நான் எழுதிட்டேன். அடுத்தது சையை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குது 3 கண்டிஷனை வெளியில் எடுத்தாச்சு. ஸோ ஆன்சர் என்ன வரும், 5 இன்டூ டெல் சை ப்ளஸ் சை இன்டூ டெல் ஃபை. திஸ் இஸ் தி செகண்ட் ஃபார்முலா RHS, hence proved. Third condition பாருங்கள், del dot a vector plus b vector is equal to del dot a vector plus del dot b vector. So first LHS எடுத்துக்கலாம். டெல்லோட வேல்யூ எழுதிக்கோங்க. a vector plus b vector, இது sigma I அப்படின்றது sigma I dou by dou x of a vector plus b vector. sigma I dou by dou x அப்படின்றது இந்த போர்ஷன் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூஸை தான் ஷார்ட் ஃபார்மேட்டில் இங்கே எழுதியாச்சு. சிக்மா அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ளஸ் I ப்ளஸ் ஜே வெக்டார், இது ரெண்டு டேர்ம்ஸும் சேர்ந்து வரப்போகுது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், சிக்மான்னு யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ அதை தான் ஷார்ட் ஃபார்மேட்டில் எழுதியாச்சு, சிக்மா ஐ டோ பை டோ எக்ஸ். அப்படின்னா இது 3 டேர்ம்ஸும் சேர்ந்து இங்கே வருது ஷார்ட் ஃபார்ம். அடுத்து பாருங்கள், சிக்மா ஐ வெக்டார். இது என்ன பண்ணுறோம், தனித்தனியாக 2 டேர்மோடைய ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் சிக்மா ஐ வெக்டார் டோ ஏ வெக்டார் பை டோ எக்ஸ் ப்ளஸ் இது இந்த சிக்மாவை தனித்தனியாக 2 டேர்ம்ஸோடையும் கொடுத்துட்டோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், ஏ வெக்டார்னு தனியாக எடுத்துட்டேன், பி வெக்டார்னு தனியாக எடுத்துட்டேன். ஸோ இந்த வேல்யூக்கு மட்டும் நமக்கு என்ன தெரியும்னா, சிக்மா ஐ வெக்டார் டோ பை டோ எக்ஸ்னால் டெல்லு, அதே மாதிரி சிக்மா ஐ வெக்டார் டோ பை டோ எக்ஸ்னால் டெல்லு. இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் தி தேர்ட் ஃபார்முலா ஆஃப் RHS. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள், டெல் டாட் ஃபை இன்டூ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு del dot phi into a vector is equal to phi into del dot a vector plus del phi into a vector. இதுதான் நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலாஸ் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் ஃபார்முலாஸை மட்டும் ஃபோர்த்து ஃபார்முலான்னு போட்டு எழுதிக்கோங்க. டெரிவேஷன்ஸ் பார்ட்டோட வேணும் அப்படின்னாலும் டெரிவேஷன்ஸோடு சேர்த்து எழுதிக்கோங்க. ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டேன். எல்ஹெச்எஸில் டெல்லுக்கு பதிலாக என்ன போடலாம், சிக்மா ஐ வெக்டார் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஃபை ஏ வெக்டார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபையை வச்சுட்டா உள்ளே இருக்க இந்த டேர்மோட டெல் ஏ வெக்டார் பை டோ எக்ஸ் டோ ஏ வெக்டார் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஏ வெக்டாரை வெளியே வச்சிட்டிங்கன்னா என்ன வரும் நமக்கு, டோ ஃபை பை டோ எக்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன், இந்த சிக்மா ஐ வெக்டாரோட ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதிட்டோம். ப்ளஸ் அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த செகண்ட் டேர்மோட சிக்மா ஐ வெக்டார் உள்ளேயே எடுத்தாச்சு, ஏ வெக்டாரை நம்ம தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு. ஏன்னா நமக்கு இங்கே RHSல ஏ வெக்டார் தனியாக இருக்கிறதுனால தனியாக எடுத்துக்கிட்டோம். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் என்ன பண்ண போகிறோம், இதிலேருந்து நம்ம ஃபையை வெளியில் எடுத்துக்கலாம். இதிலேருந்து நம்ம ஃபையை வெளியில் எடுத்துட்டோம்னா ரிமைனிங் சிக்மா ஐ வெக்டார் டோ பை டோ எக்ஸ் இன்டூ ஏ வெக்டார். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அடுத்த டேர்மில் ஆல்ரெடி நம்ம ஏ வெக்டாரை வெளியில் தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு இந்த டேர்ம் மட்டும் இந்த டேர்ம் மட்டும் நமக்கு டெல் விச் இஸ் ஈக்குவல் டு டெல். ஸோ டெல் டாட் ஏ வெக்டார் ப்ளஸ் டெல் ஃபை டாட் ஏ வெக்டார். திஸ் இஸ் தி ஃபோர்த் ஃபார்முலா. ஓகேங்களா. ஃபிஃப்த் ஃபார்முலா பாருங்கள், del dot a vector cross b vector is equal to del cross a vector dot b vector minus a vector into del cross b vector, or otherwise இந்த del cross a vector நம்ம curl a vectorனு சொல்லலாம். ஏன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம பார்த்துருக்கோம் curl a vector. அடுத்தது del cross b vector நம்ம curl b vectorனு எடுத்துக்கலாம். க்ராஸை வந்து எப்போவுமே நம்ம curlனு சொல்லிக்கலாம். ஓகேங்களா. ஸோ டெல் டாட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் எல்ஹெச்எஸ் எடுத்துட்டேன். இந்த டெல்லுக்கு பதிலாக சிக்மா ஐ டோ பை டோ எக்ஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், அதையே தான் நெக்ஸ்ட் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஐ வெக்டார் இங்கே வந்துடுது, இந்த வேல்யூவை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த டோ பை டோ எக்ஸ் ஏ வெக்டாரை வெளியில் எடுத்துகிட்டு க்ராஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூவை பியோட க்ராஸ் பண்ணுறோம். அகெயின் என்ன பண்ணுறோம், க்ராஸ் பி வெக்டாரை தனியாக வச்சுட்டு இந்த வேல்யூவை ஏவோட க்ராஸ் டோ ஏ வெக்டார் பை டோ எக்ஸ் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிட்டேன். 2 டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிக்மா ஐ வெக்டார் தனியாக நம்ம எடுத்துட்டோம். சிக்மா ஐ வெக்டார்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதலாம். ப்ளஸ் ஏன்னா இந்த சிக்மா வந்து ரெண்டுத்துக்குமே இருக்குது, சிக்மா ஐன்ட்டு. ஸோ சிக்மா ஐ வெக்டார் இன்ட்டு செகண்ட் ப்ராக்கெட்டில் டோ ஏ வெக்டார் பை டோ எக்ஸ் இன் கிராஸ் பி வெக்டார். இன் ஸ்கேலார் இதில் வந்து நமக்கு ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம், என்னன்றதை பார்க்கலாம். இன் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னா, டாட் அண்ட் கிராஸ் கேன் பி இன்டர்சேஞ்ச் அண்ட் ஆல்சோ வென் த எலமெண்ட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச் த சைன் ஷுட் பி சேஞ்ச்டு. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டாட்டையும் கிராஸையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது 2 எலமெண்ட்ஸும் இன்டர்சேஞ்ச் ஆச்சுன்னா அப்போது அந்த வேல்யூவோட நமக்கு மைனஸ்னு ஒன்று த சைன் ஷுட் பி சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா. ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆகிடும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இந்த கண்டிஷனை இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், இந்த டாட்டையும் கிராஸையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். டாட் கிராஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகி இப்போ ஏ வெக்டார் இங்கே வந்துடுது, ஐ வெக்டார் உள்ளே போயிடுது. ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே டாட்டு இங்கே கிராஸு, அப்போது அதனால் என்ன பண்ணுறேன், இங்கே நான் இங்கே வந்து மைனஸ்ன்னு நம்ம வந்து சைனை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சைன் இங்கே சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்த ஐ வெக்டாரும் ஏ வெக்டாரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ்னு இங்கே ஒன்று சேர்த்துட்டோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன், ஏ வெக்டாரை தனியாக வெளியில் எடுத்துகிட்டு இந்த சிக்மாவை இந்த டேர்மோடு சேர்த்துக்கலாம். ரிமைனிங் இருக்க போர்ஷன்ஸ் அப்படியே தான் இருக்குது செகண்ட் டேர்ம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் ஏ வெக்டார்
இன்ட்டு மைனஸ் ஏ வெக்டார் என்ன இருக்குது இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்ததில் மைனஸ் ஏ வெக்டார்னு இருக்குங்களா, மைனஸ் ஏ வெக்டார் சிக்மா ஐ வெக்டார் கிராஸ் டோ பி வெக்டார் பை டோ எக்ஸ்னு இருக்குது. ஸோ சேமாக நம்ம என்ன பண்ணுறோம், சிக்மா ஐ டோ பை டோ எக்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா டெல்லுன்னு எடுத்துக்க போகிறோம். மைனஸ் ஏ வெக்டார் டெல் கிராஸ் பி வெக்டார் ப்ளஸ் இங்கே இருந்த வேலைக்கு பதிலாகவும் நம்ம டெல் கிராஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். ஓகேங்களா. ஸோ இங்கே மைனஸ்னு இருக்கிறதுனால இந்த டேர்மை நான் செகண்டில் எடுத்துக்கிறேன், இந்த டேர்மை ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் தி ஃபிஃப்த் ஃபார்முலா, ஃபிஃப்த் ஒன். Hence proved. Next sixth one பாருங்க, del cross a vector plus b vector is equal to del cross a vector plus del cross b vector. ஸோ LHS எடுத்துக்கலாம். டெல்லுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், சிக்மா ஐ வெக்டார் டோ பை டோ எக்ஸ் கிராஸ்ன்னு அப்ளை பண்ணிவிட்டு கிராஸ் இருக்கிறதுனால கிராஸ்ன்னு வச்சுட்டு என்ன வேல்யூ இருக்கோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறோம், டோ பை டோ எக்ஸ் இந்த பக்கம் வந்துடுது, கிராஸ் மட்டும் நம்ம வெளியில் இங்கே கொண்டு வந்துடுறோம். கிராஸ் டோ பை டோ எக்ஸ் உள்ளே கொடுத்துட்றோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஏ வெக்டாரோடைய டோ பை டோ எக்ஸ், அடுத்து சிக்மா ஐ இந்த ரெண்டு சிக்மா ஐயை ரெண்டு டேர்மோடையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே எழுதியாச்சு. இது ஒரு டேர்மு, செகண்ட் டேர்ம் இது ஒரு டேர்ம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஏ வெக்டாரை தனியாக கிராஸ்ன்னு இருக்கிறதுனால ஏ வெக்டாரை தனியாக கிராஸ் பண்ணி எழுதியாச்சு. பி வெக்டார்னு இருக்கிறத இதை டோ பை டோ எக்ஸ் இந்த பக்கம் கொடுத்துட்டு கிராஸ்னு எழுதியாச்சு. இப்போ சிக்மா ஐ டோ பை டோ எக்ஸ் சிக்மா ஐ டோ பை டோ எக்ஸை என்ன பண்ணலாம், டெல்லுன்னு எடுத்துக்கலாம். டெல் கிராஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் டெல் கிராஸ் பி வெக்டார். திஸ் இஸ் தி சிக்ஸ்த் ஃபார்முலா. ஓகேங்களா. செவன்த் பாருங்கள், டெல் கிராஸ் 5 a வெக்டார் டெல் கிராஸ் 5 இன்ட்டு ஏ வெக்டார்னு இருக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு டெல் 5 கிராஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் 5 இன்ட்டு டெல் கிராஸ் ஏ வெக்டார். ஸோ இதுதான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். இங்கே டெல்லுன்னு இருக்கிறதுனால சிக்மா ஐ வெக்டார் டோ பை டோ எக்ஸ் க்ராஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், டெல் இன்ட்டு ஏ வெக்டார். ஓகேங்களா. ஸோ இந்த டெல்லோட வேல்யூவை மட்டும் எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணுறேன் நான், இங்கே 5 இன்ட்டு க்ராஸை இங்கே கொடுத்துட்டு க்ராஸை இங்கே எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும் நமக்கு, டெல் இன்ட்டு 5 இன்ட்டு ஏ வெக்டார். க்ராஸை இங்கே கொடுத்துடுறோம், டெல்லோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு டேர்ம் இருக்குது, டெல் 5 கிராஸ் ஏ வெக்டார். அடுத்ததில் 5 இன்ட்டு இப்போ நம்ம இதை தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேங்களா. நம்ம எடுத்திருக்க வேல்யூ இது எல்ஹெச்எஸ் மட்டும்தான், எல்ஹெச்எஸை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். எல்ஹெச்எஸில் இங்கே இருக்க டெல்லுக்கு பதிலாக சிக்மா ஐ டோ பை டோ எக்ஸ் இங்கே இருக்க வேல்யூவை எடுத்தாச்சு. கிராஸ் இருக்கிறதுனால கிராஸ் போட்டுட்டோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா, இந்த கிராஸை இங்கே கொடுத்துருங்க, டோ பை டோ எக்ஸை உள்ளே கொடுத்துருங்க. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், இதை வெளியில் வச்சுட்டு டோ பை டோ எக்ஸை இந்த ஏ வெக்டாரோட போட்டுக்கலாம். ப்ளஸ் அடுத்து யூ இன்ட்டு வி, யூ இன்ட்டு வினா யூ டிவி ப்ளஸ் வி டியூன்னு போடுவோம்ல, அந்த வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், இந்த சிக்மா ஐயை 2 டேர்ம்ஸோடையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 5ஐ வந்து வெளியில் கொடுத்துட்றோம். வெளியில் கொடுத்திங்கன்னா என்ன வரும், டோ பை டோ எக்ஸ் கிராஸ் ஏ வெக்டார். அதே மாதிரி இந்த செகண்ட் ஸ்டெப்பில் ஏ வெக்டாரை கிராஸ் ஏ வெக்டாரை தனி நான் வெளியில் எடுத்துட்டேன். இப்போது இந்த சிக்மா ஐ டோ பை டோ எக்ஸ் சிக்மா ஐ டோ பை டோ எக்ஸ்க்கு நம்ம டெல்லுன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். டெல்லுன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா விச் இஸ் தி ஃபார்முலா, செவன்த் ஃபார்முலா, விச் இஸ் தி ஆர்ஹெச்எஸ் ஆஃப் செவன்த் ஒன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எயித் ஒன் பாருங்கள், டெல் கிராஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ இந்த வேல்யூஸ்க்கு இந்த ஆர்ஹெச்எஸ் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, இது எழுதி வச்சுக்கோங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் ஆனது நமக்கு. எல்ஹெச்எஸை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த எல்ஹெச்எஸில் என்ன பண்ணுறோம், இந்த டெல்லுக்கு பதிலாக சிக்மா ஐ டோ பை டோ எக்ஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா, ஏ வெக்டாரை வெளியில் எடுத்துகிட்டு இதோட கிராஸ் பண்ணிவிட்டு டோ பை டோ எக்ஸ் பி வெக்டார் போடுறோம். அதே மாதிரி ப்ளஸ்ன்னு போட்டு அடுத்த ஸ்டெப்பில் டோ ஏ வெக்டார் பை டோ எக்ஸ் கிராஸ் பி வெக்டார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த சிக்மா ஐயை இந்த 2 டேர்ம்ஸோடையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன். ஃபஸ்ட்டு டேர்மோட இந்த சிக்மா ஐயை கிராஸ் பண்ணுறேன், செகண்ட் டேர்மோட இந்த சிக்மா ஐயை கிராஸ் பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ என்னென்னு ஃபைண்ட் பண்ணிவிட்டு செகண்ட் வேல்யூ என்னென்னு ஃபைண்ட் பண்ணி ரெண்டுத்தையும் கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதில் 2 கிராஸ் இருக்குது. ஸோ வி நோ தட் த ஃபார்முலா தெரியும், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். என்ன பண்ணுவோம், ஏ டாட் சி இன்ட்டு பி மைனஸ் ஏ டாட் பி இன்ட்டு சி அப்படின்ற ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலாவை தான் இங்கே ஃபஸ்ட்டு டேர்மோட சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வேல்யூக்கு பதிலாக என்ன பண்ணலாம், சிக்மா ஐ இது ஃபஸ்ட்டு டேர்மோட லாஸ்ட் இதை டாட் பண்ண போகிறேன். அப்போ டோ பி வெக்டார் பை டோ எக்ஸ் இன்ட்டு ஏ வெக்டார் மைனஸ், இங்கே ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் சிக்மா. அடுத்து என்ன பண்ண போகிறோம், இதோட இதை டாட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த டேர்ம் தேர்ட் டேர்ம் எடுத்து எழுதியாச்சு. இந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணி இப்போ இதை ஃபார்முலாவை நம்ம இங்கே எழுதிட்டோம்.
ஓகேங்களா. இந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணி இதில் 2 கிராஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு டேர்மோட லாஸ்ட் டேர்மை டாட் பண்ணிவிட்டு செகண்டாக இருக்கிறத லாஸ்ட்டாக போடுறோம். அதே மாதிரி தான் இந்த 2 டேர்ம்ஸு இது 2 கம்பேர் பண்ணி இங்கே போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், சிக்மா ஐ டோ பை டோ எக்ஸ்க்கு பதிலாக டெல் டாட் பி வெக்டார் இன்ட்டு ஏ வெக்டார் மைனஸ் சிக்மா இங்கே இருக்க டோ பி பை டோ எக்ஸ் இது அப்படியே தான் இருக்குது இந்த டேர்மு. இது 2 மட்டும் நம்ம மாற்றிருக்கோம். ஐ டாட் ஐ வெக்டார் டாட் ஏ வெக்டார் டாட் ஐ வெக்டார். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம ஃபார்முலா போடுறதுக்காக இப்போ ஏ வெக்டாரை நம்ம வெளியில் கொண்டு வந்துடுறோம். ஏ வெக்டாரை வெளியே கொண்டு வந்து பி வெக்டாரும் இருக்குது. ஸோ நமக்கு என்ன இருக்கும், சிக்மா ஐ டோ பை டோ எக்ஸ்க்கு டெல். அதே மாதிரி இங்கே நமக்கு சிக்மா ஐ டோ பை டோ எக்ஸுக்கு டெல் இன்ட்டு பி வெக்டார் இன்ட்டு ஏ வெக்டார். ஓகேங்களா. ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்க ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதை ஃபைண்ட் பண்ணி வச்சாச்சு. சிமிலர்லி என்ன பண்ண போகிறோம், சிக்மா ஐ வெக்டார் இது 2த்தையும் மாற்றிட்டோம். இப்போ இங்கே ஏ வெக்டார் கிராஸ் டோ பி வெக்டார் பை டோ எக்ஸ்னு இருக்குது. இங்கே என்ன பண்ணுறோம், டோ ஏ வெக்டார் பை டோ எக்ஸ் கிராஸ் பி வெக்டார்னு மாற்றி எடுத்தாச்சு. ஸோ சிமிலர்லி இந்த மாதிரி எடுத்தால் நமக்கு என்ன வேல்யூ வருமோ இது 2த்தையும் மாற்றி நம்ம ஆன்சர் எழுதிக்க வேண்டியதான், என்ன ஆன்சர் வரும் அப்படின்றது. ஸோ சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 1 வி கெட். ஸோ இது 2 வேல்யூஸையும் ஈக்குவேஷன் 1ல் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் 2 திங்ஸ் என்ன பண்ண போகிறோம், இது 2த்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். தட் இஸ் தி ஃபார்முலா ஆஃப் எயித்து ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ 9th பார்க்கலாம். 9th பாருங்கள், டோட்டலாக நமக்கு 15 ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ எல்லா ஃபார்முலாஸையும் நீங்கள் தனித்தனியாக எழுதி வச்சுட்டு கோ த்ரூ பண்ணுங்கப்பா. 9th ஃபார்முலா பாருங்கள், del a vector dot b vector is equal to இந்த ஃபார்முலா, இந்த கண்டிஷன் தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கலாம். ப்ரூஃப் பாருங்கள், del a vector dot b vector LHS மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த LHSல டெல்லுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், சிக்மா i vector டோ பை டோ எக்ஸ் a vector dot b vector. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பண்ணுறோம், இந்த டோ பை டோ எக்ஸை உள்ளே இருக்க டேர்மோட ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஏ வெக்டாரை தனியாக நான் வெளியில் எடுத்துட்டேன். டோ பி வெக்டார் பை டோ எக்ஸ், அதே மாதிரி பி வெக்டாரை தனியாக டாட் பண்ணிவிட்டு டோ உங்கள் 3 பேர் குரல் தான் அங்கே ரெக்கார்ட் ஆகினே இருக்குது. சும்மாவே இருக்க மாட்டிங்களா? 10 நிமிஷம் தானே சொல்லிட்டு போனேன். சனியத்துங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையாடா உங்க 2 பேருக்கு? எத்தனை வாட்டிடா சொல்வேன்? தொண்டை கம்மியாக இருந்தால் தானே தெரியும் எப்படி ரெக்கார்ட் ஆகும். நான் பேய் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 9th ஒன் பாருங்கள், டெல் இன்டூ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னு இருக்குது. ஸோ LHS மட்டும் எடுத்துக்கிறோம். சிக்மா ஐ வெக்டார் டோ பை டோ எக்ஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், ஏ வெக்டாரை தனியாக எடுத்துருங்க. இந்த ஏ வெக்டார் தனியாக எடுத்துகிட்டு டோ பை டோ எக்ஸ் பி வெக்டாரோடைய மல்டிபிள் பண்ணுறோம். ப்ளஸ் அடுத்த ஸ்டெப்பில் பி வெக்டாரை எடுத்துகிட்டு டோ ஏ வெக்டார் பை டோ எக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், தனித்தனியாக இந்த சிக்மா ஐயை 2 டேர்முடையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டேன். ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா. ஸோ கன்சிடர் ஏ வெக்டார் கிராஸ் டெல் கிராஸ் பி வெக்டார். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஏ வெக்டார் நம்மளே ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். ஏ வெக்டார் கிராஸ் டெல் கிராஸ் பி வெக்டார் அப்படின்ற வேல்யூவை இப்போ ஃபைண்ட் பண்ணுறேன். ஏ வெக்டார் எடுத்துக்கோங்க. கிராஸ் இங்கே டெல்லுக்கு பதிலாக சிக்மா ஐ வெக்டார் டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு பி வெக்டார். ஓகேங்களா. அடுத்து இந்த சிக்மா வெளியில் இருக்குது. சிக்மாவை வெளியில் வச்சுட்டு இந்த ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸை அப்படியே க்ராஸ் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து இங்கே 2 கிராஸ் இருக்குது பாருங்கள், ஏ கிராஸ் பி கிராஸ் சி. நம்ம ஏற்கனவே ஃபார்முலா லாஸ்ட்டு சம்மில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சிக்மா என்ன பண்ணுறோம், இந்த ஃபஸ்ட்டோட லாஸ்ட்டு டாட் பண்ணுவோம். அடுத்து ஐ வெக்டார் மைனஸ் ஃபஸ்ட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம், இது 2த்தையும் டாட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தேர்டு உள்ளதை டாட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டேர்ம் வேணும்னா இதை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இந்த டேர்மை மட்டும் வச்சுட்டு இந்த போர்ஷன் அந்த பக்கம் போகும்போது இதோடு அது ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஏ வெக்டார் கிராஸ் டெல் கிராஸ் பி வெக்டார் ப்ளஸ் இந்த சிக்மா ஏ வெக்டார் டாட் ஐ வெக்டார் இன்ட்டு டோ பி வெக்டார் பை டோ எக்ஸ். ஸோ இந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். திஸ் இஸ் தி ஃபஸ்ட் போர்ஷன் ஆஃப் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 ஃபஸ்ட்டு போர்ஷன் ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஸோ சிமிலர்லி செகண்ட் போர்ஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், சிக்மா ஐ அப்படியே இருக்கும். டோ ஏ வெக்டார் பை டோ எக்ஸ் பி, இங்கே ஏ தனியாக டாட் ஆகிருக்கு, அடுத்ததில் பி தனியாக டாட் ஆகிருக்கு. ஸோ சிமிலர்லி அப்படின்னு எடுக்கும்போது சேம் கண்டிஷன் தான். ஏ வெக்டாருக்கு பதிலாக பின்னு எடுத்துக்கோங்க. பிக்கு பதிலாக ஏ, எங்கெல்லாம் ஏ இருக்கோ அதுக்கு பதிலாக பின்னு எடுக்க போகிறோம். எங்கே பி இருக்கோ அதுக்கு பதிலாக ஏன்னு எடுத்துக்க போகிறோம்.
ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் தி தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் கொண்டு போய் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் தட் இஸ் தி ரெக்வைர்ட் ஃபார்முலா. ஸோ சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 2 and 3 இன் ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா திஸ் இஸ் தி 9th ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ இந்த டெல் கிராஸ் ஏ வெக்டார் டெல் கிராஸ் பி, இந்த டெல் கிராஸ் ஏ வெக்டார் டெல் கிராஸ் பி வெக்டார்னு இருக்குல்ல. ஸோ இது என்ன பண்ணலாம், கேர்ள் பி வெக்டார்னு எழுதலாம், இதை கேர்ள் ஏ வெக்டார் அப்படின்னும் எழுதலாம். ஸோ அதை தான் இங்கே வந்து ஃபார்முலாவில் நான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்து 10th ஒன் பாருங்கள். டெல் டாட் டெல் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு டெல் ஸ்கொயர் ஆஃப் ஃபைவ் இருக்குங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த எல்ஹெச்எஸில் டெல் டாட் டெல் ஃபைவ்னு இருக்குது. சிக்மா ஐ டோ பை டோ எக்ஸ், இந்த வேல்யூக்கு சிக்மா ஐ டோ ஃபைவ் பை டோ எக்ஸ். ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ணுறோம், ரெண்டுத்துலேயும் சிக்மா ஐ இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் 5. ஸோ அதனால் டெல் ஸ்கொயர் 5 10th ஃபார்முலா. 11th ஒன் டெல் கிராஸ் டெல் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. ஸோ 0ன்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். இது வந்து என்ன பண்ணோம், க்ராஸ்ன்னு இருக்குது. க்ராஸ்ன்னு இருக்கிறதுனால இதோட வேல்யூவை எழுதிக்கோங்க, சிக்மா ஐ வெக்டார் டோ பை டோ எக்ஸ், அதே மாதிரி சிக்மா ஐ வெக்டார் டோ ஃபைவ் பை டோ எக்ஸ். இது நம்ம என்ன பண்ணலாம், டிட்டர்மினெண்ட்டில் க்ராஸ் இருக்கிறதுனால டிட்டர்மினெண்ட்டில் ஐஜேகே டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட். அடுத்ததில் என்ன பண்ண போகிறோம், டோ ஃபைவ் பை டோ எக்ஸ் டோ ஃபைவ் பை டோ ஒய் டோ ஃபைவ் பை டோ இசட். ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்குது, இது ரெண்டுத்தையும் தான் நம்ம க்ராஸ் பண்ணுறோம், இது ரெண்டுத்தை தான் க்ராஸ் பண்ணுறோம். இதோட டேர்ம்ஸ் எல்லாத்தையும் செகண்ட் ரோவில், இதோட டேர்ம்ஸ் எல்லாத்தையும் தேர்ட் ரோவில். ஸோ இதை என்ன பண்ணுறோம், இதை ஃபஸ்ட்டு ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் டெலீட் ஆகிடுச்சுன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு 0 0 0ன்னு தான் கிடைக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 12th ஒன் பாருங்கள். டெல் டாட் டெல் இன்ட்டு ஏ வெக்டார்னு இருக்குது. ஸோ இந்த வேல்யூக்கு நம்ம இதை ஆர்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ டெல் டாட் டெல் அப்படின்னா என்ன பண்ணலாம், டெல் டாட் டெல் அப்படின்னா டெல் டாட் டெல்லுக்கு நம்ம என்ன ஃபார்முலா, சிக்மா ஐ வெக்டார் டோ பை டோ எக்ஸ் டாட் சிக்மா ஐ வெக்டார் டோ பை டோ எக்ஸ். ரெண்டுத்தையும் டாட் பண்ணிக்கிறேன் இன்டூ ஏ வெக்டார். ஸோ ரெண்டுத்தையும் டாட் பண்ணும்போது டோ ஸ்கொயர் ஏ வெக்டார் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே வெக்டார் நமக்கு வந்துடும், dou square a vector by dou x square, dou square a vector by dou y square, dou square a vector by dou z square. This is the formula. 12th formula. This is the RHS of 12th one. ஓகேங்களா. 13th பாருங்கள். del dot del cross a vector is equal to 0. ஸோ இது ஃபஸ்ட்டு க்ராஸ் பண்ணுறது, க்ராஸ் வேல்யூ எடுத்துக்கலாம். ijk dou by dou x dou by dou y dou by dou z. அடுத்து a1 a2 a3. a vector அப்படின்றது என்னென்னா, a vector is equal to a1 i vector plus a2 j vector plus a3 k vector. இதுதான் அதோடைய வேல்யூ. ஸோ அந்த வேல்யூஸை தேர்ட் ரோவில் நம்ம எடுத்தாச்சு. ஸோ அதே மாதிரி கிராஸ் டிட்டர்மினன்ட் ப்ராடக்ட்டில் ஐ வெக்டார் இன்ட்டு மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் டெலீட் ஆகிடும். இது ரெண்டுத்தையும் க்ராஸில் மல்டிபிள் பண்ணி மைனஸ்ன்னு போட்டு செகண்டில் இருக்கிறத நம்ம மைனஸில் போடுவோம். ஸோ அதே மாதிரி கே வெக்டார் தேர்ட் ஒன்னையும் அதே மாதிரி ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலமை டெலீட் பண்ணிவிட்டு மல்டிபிள் பண்ணி எழுத வேண்டியதுதான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஃபைன் பண்ணியிருக்க இந்த வேல்யூவோட டெல்லை வந்து டாட் பண்ண போகிறோம். இந்த டெல் கிராஸ் ஏ வெக்டார் நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம். அதோட டெல்லை டாட் பண்ணோம்னா டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட். ரெண்டுத்துலேயும் ஐ டாட் ஐ ஜே கே எல்லாமே 1 ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் டேர்ம் எல்லாத்தையும் உள்ளே கொடுத்து எல்லாம் பண்ணிங்கன்னா எல்லா டேர்ம்ஸும் நமக்கு கேன்சல் ஆகிட்டு 0ன்னு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த வேல்யூ டெல் டாட் டெல் கிராஸ் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. ஸோ 14th ஒன் பார்க்கலாம். டெல் கிராஸ் இன்ட்டு டெல் கிராஸ் ஏ வெக்டார்னு இருக்குது. எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம், ப்ராக்கெட்டில் இருக்கிறத எடுத்துக்கோங்க. டெல் கிராஸ் ஏ வெக்டார்னு இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஏற்கனவே நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் சம்மில் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம், சால்வ் பண்ணி எழுதி வச்சுருக்கோம். அதே டேர்மை தான் நான் இங்கே எடுக்க போகிறேன். டெல் கிராஸ் ஏ வெக்டார் இங்கே என்ன ஃபைன் பண்ணியிருக்கோமோ அந்த டேர்ம் தான். இதே மாதிரி நம்ம டிட்டர்மினன்ட் போட்டு இங்கே என்ன ஃபைன் பண்ணியிருக்கோமோ அதே வேல்யூவை இங்கே டெல் கிராஸ் ஏ வெக்டாருக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வேல்யூவை திரும்பி அகைன் இன்னொரு டெல்லோட க்ராஸ் பண்ண போகிறோம். ஸோ டெல்லோட க்ராஸ் பண்ணும்போது ஐஜேகே, அடுத்து செகண்டில் டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட். தேர்டில் இருக்க இப்போ இதில் இருக்க த்ரீ காலம்ஸ் 3 வேல்யூஸை தேர்ட் ரோவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தேர்ட் ரோவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஐ வெக்டார் உங்களுக்கே தெரியும் எப்படி டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஐ வெக்டார் இன்ட்டு ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் டெலீட் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறத நீங்கள் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுத வேண்டியதான். சிமிலர்லி +2 சிமிலர் எக்ஸ்பிரஷன்ஸ் அது நீங்களே எழுதிக்க வேண்டியதான். மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு என்னென்ன டேர்ம்ஸ் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் டெலீட் பண்ணிவிட்டு
க்ராஸ் பண்ணி நீங்கள் எழுதுனீங்கன்னா என்னென்ன ஆன்சர் வருதோ அந்த டேர்மோட ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் டோ ஸ்கொயர் a1 பை டோ எக்ஸ் ஸ்கொயர். டோ ஸ்கொயர் a1 ஆட் பண்ணி டோ ஸ்கொயர் a1 பை டோ எக்ஸ் ஸ்கொயரை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். வந்திருக்க ஆன்சரோடு பண்ணிங்கன்னா நமக்கு ரிமைனிங் ஆன்சர் லாஸ்ட் ஆன்சர் ஆர்ஹெச்எஸ் கிடச்சிரும். அந்த போர்ஷனை சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ டெல் இன்ட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணும்போது i இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே இன்ட்டு டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே இன்ட்டு டோ பை டோ இசட். இதோடு என்ன பண்ண போகிறோம், டெல் இன்ட்டு ஏ வெக்டார், இது டாட்டாக இருக்கும், மைனஸ் இதில் ஏற்கனவே நம்ம இது வந்து ஆட் பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இது அதனால் இந்த வேல்யூவை டோ ஸ்கொயர் ஏ வெக்டார்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், டெல்லுன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் தி ஆர்ஹெச்எஸ். ஸோ நடுவில் இருக்க ரிமைனிங் போர்ஷன்ஸ் நீங்களே சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணலைனாலும் என்ன இருக்கோ இந்த ஈக்குவேஷன்ஸு இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 15th ஒன் பாருங்கள். del into del dot a vector which is equal to again a vector னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இந்த வேல்யூ வந்து ஒரு வெக்டாராக இருக்க போகுது. ஸோ del dot a vector equal to dou a1 by dou x plus dou a2 by dou y plus dou a3 by dou z. அகெயின் இதோடு நம்ம டெல்லை வந்து டாட் பண்ணும்போது என்ன இருக்கும், சிக்மா ஐ வெக்டார் பை டோ எக்ஸ். ரிமைனிங் இருக்க இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கலாம். அகைன் நெக்ஸ்ட்டு அடுத்த டேர்மில் என்ன பண்ணுற, டோ இருக்கிறதுனால டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் a1 ஐ வெக்டார், டோ ஸ்கொயர் பை dou y square a2 into j vector, dou square by dou z square a3 into k vector. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கிற இந்த ஆன்சர் எப்படி இருக்கும், ஒரு வெக்டார் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். வரக்கூடிய ஆன்சர் வெக்டாரில் இருக்கிறதுனால வெக்டார் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ விச் இஸ் ஆல்சோ ஏ வெக்டார். ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் 15th ஒன். திஸ் இஸ் தி 15th ஃபார்முலா. del dot a vector is equal to a vector. அது ஒரு வெக்டார் ஃபார்மில் இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இதுக்கு ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி தனித்தனியாக நோட் பண்ணி வச்சுட்டு படித்தாலும் ஓகே. டெரிவேஷன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னாலும் டெரிவேஷன் போர்ஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ ஃபார்முலாஸ் இன்வால்விங் டெல் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் நான் இப்போ பார்த்தோமோ, என்னென்னலாம் உங்களுக்கு சொன்னேன்னா எல்லாத்தையும் நான் இதில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் தனியாக நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா, செகண்ட் ஃபார்முலா, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து எல்லாத்தையும் நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு தனியாக இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த 8th ஃபார்முலா 8th to 15th வரைக்கும் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ எல்லா ஃபார்முலாஸையும் நீங்கள் மொத்தமாக இந்த மாதிரி எழுதிக்கலாம். 8th ஃபார்முலா இம்பார்ட்டன்ட், 9th இம்பார்ட்டன்ட், 14th இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாமே இது இம்பார்ட்டன்ட் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்காம எல்லா ஃபார்முலாஸையும் நீங்கள் தரோவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஸோ அதனால் எல்லாருக்கும் நமக்கு லைக் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே ஷேர் ஆகும். ஸோ எக்ஸாமுக்கு படிக்கிற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.